வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது குரு பார்வைக்கு எப்பொழுது பலன் இல்லை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, அதற்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு மாதமும் பிருகுநந்தி நாடி வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக நடத்தி வருகிறோம். இந்த மாதமும் 20ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த வகுப்பானது 4 மாதங்கள் நடைபெறும். இந்த வகுப்பு பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, இப்போது குரு பார்வைக்கு பலன் இல்லை. பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் குருவினுடைய பார்வை எந்தெந்த இடங்களில் விழுகின்றதோ அந்த இடங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த விஷயமானது மாறும். சரி, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த குருவினுடைய பலம், அந்த குருவினுடைய பலமானது கெட்டுவிட்டால், சரிங்களா, அப்போது என்னாகும், நமக்கு பிரச்சனைகள் வரும். அதாவது அதனுடைய பார்வைக்கு பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஸ்தங்கம் குரு ஆகியிருந்தால் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதாவது குருவும் சூரியனும் ஒரே பாகையிலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு பெயர் என்ன அப்படின்னா மகா அஸ்தங்கம் அப்படின்னு பேருங்க. இப்போ ரெண்டு ஒரே டிகிரி பக்கத்தில் ரொம்ப நெருங்கி ஒரே இதில் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த பிரச்சனைகளை, அதாவது இந்த குருவானது, சரிங்களா, தான் செலுத்தக்கூடிய 5, 7, 9 ஆகிய பாவங்களுக்கு செலுத்தக்கூடிய பார்வையில் பலமானது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். சரிங்களா, ஒரு 10%, 20% கொடுத்தாலே பெரிய விஷயம். ஸோ அப்போ குருவினுடைய பார்வைக்கு பலம் இல்லை என்பது அஸ்தங்கத்தில், அதுவும் குறிப்பாக மகா அஸ்தங்கத்தில் இருக்கும் பொழுது, மகா அஸ்தங்கம்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, சூரியனும் குருவும் ஒரே டிகிரியில் இருக்கிறது தான் மகா அஸ்தங்கம். சரிங்களா, அப்போ அவங்களுக்கு பலம் இல்லை, குருவினுடைய பார்வையானது சரியாக வேலை செய்யாது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் குருவானவர் வக்கரகதியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வக்கரகதியில் இருக்கிறாரு. அப்போ குரு இருக்கிற இடமோ அல்லது குருவினுடைய பார்வைகளோ எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, கோச்சாரத்தில் குருவானவர் வக்கரகதிக்கு போகிறப்ப தான் அந்த பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா, இதுதாங்க. இப்போ குருவினுடைய அதாவது குருவினுடைய பலத்தையும் குருவினுடைய அந்த பலன்கள் எப்போ வரும், அதாவது வக்கரகதியில் இருந்தால் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் மாதிரி இதை எடுத்துக்கங்க. புரியுதுங்களா? மறந்துடாதீங்க, குரு வக்கரமாக இருந்ததுன்னா, கோச்சார குரு வக்கரமாக இருக்கிறப்ப தான் உங்களுக்கு இந்த குரு சார்ந்த விஷயங்கள், குரு பார்வை சார்ந்த விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா நண்பர்களே, இந்த பதிவை இதோடு முடிச்சுப்போம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது உபயோகமானதாக இருக்கும். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம்.